இனிமேலும் நீராவியே உறிஞ்ச முடியாத காற்றின் நிலை என்ன? ஏ. பூரிதக் காற்று saturated air. பி. ஈரப்பதக் காற்று humid air. சி. வறண்ட காற்று dry air. டி. பூரிதமாகாத காற்று unsaturated air. சரியான பதில் ஏ. பூரிதக் காற்று saturated air. 1. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் காற்று எவ்வளவு நீராவியை தக்கவைக்க முடியுமோ அந்த அதிகபட்ச அளவை எட்டிய நிலை பூரித நிலை எனப்படும். இந்த நிலையில் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 100% ஆகஸ்டி இருக்கும். 2. தென் அரைக்கோளத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் எந்த திசையில் சுழல்கின்றன? ஏ. கடிகார திசையில் clockwise. பி. கடிகார மற்றும் எதிர் கடிகார திசைகளில். சி. எதிர் கடிகார திசையில். டி. சீரற்ற முறையில். சரியான பதில் ஏ. கடிகார திசையில் clockwise. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி புவியின் சுழற்சியால் ஏற்படும் கொரியாலிஸ் விசை காரணமாக தென் அரைக்கோளத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் கடிகார திசையில் clockwise சுழல்கின்றன. இதே சூறாவளிகள் வட அரைக்கோளத்தில் எதிர் கடிகார திசையில் சுழலும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்ரா நங்கல் திட்டம் எந்த நதியில் அமைந்துள்ளது? ஏ. நர்மதே நர்மதா. பி. கோசி கோசி. சி. சட்லெஜ் சுத்லெஜ். டி. பாகீரதி பாகீர்தி. சரியான பதில் சி. சட்லெஜ் சுத்லெஜ். சரியான விடை சட்லெஜ். பக்ரா நங்கல் அணை இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் எல்லையில் சட்லெஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட இந்தியாவின் மிக உயர்ந்த புவியீர்ப்பு அணையாகும். மற்றவை ஏன் தவறு? நர்மதை நதியின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது. இதமான வானிலையைத் தவிர சுற்றுலா பயணிகளை பயண இடங்களுக்கு ஈர்க்கும் அடிப்படை அம்சம் எது? ஏ. குழு சுற்றுப்பயணங்கள் குரூப் டூர்ஸ். பி. பருவகால விடுமுறைகள் சீசனல் ஹாலிடேஸ். சி. தொழில்துறை வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். டி. இயற்கை அழகு சீனிக் பியூட்டி. சரியான பதில் டி. இயற்கை அழகு சீனிக் பியூட்டி. 5. இயற்கை அழகு என்பது மலைகள் ஏரிகள் காடுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற கண்ணை கவரும் நிலப்பரப்புகளை உள்ளடக்கியது. இது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிக முக்கியமான காரணியாகும். அதன் பெரிய பகுதியில் சுமார் 38 மில்லியன் மக்களுடன் உலகின் மிகப்பெரிய நகரமாக விவரிக்கப்பட்டுள்ள நகரம் எது? ஏ. டமாஸ்கஸ் டமாஸ்கஸ். பி. நியூயார்க் நியூயார்க். சி. டோக்கியோ டோக்கியோ. டி. ஷாங்காய் ஷங்காய். சரியான பதில் சி. டோக்கியோ டோக்கியோ. சரியான விடை டோக்கியோ அதன் பெருநகர பகுதியில் சுமார் 38 மில்லியன் மக்களுடன் உலகின் மிகப்பெரிய நகரமாக திகழ்கிறது. இது ஜப்பானின் தலைநகரம் மற்றும் உலக பொருளாதாரத்தின் முக்கிய மையங்களில் ஒன்றாகும். கண்டத்தின் மேற்கு பகுதி எந்த வகையான மலைத்தொடர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது? ஏ. எரிமலைக் கூம்புகள். பி. பழைய பிண்ட மலைகள். சி. அரிக்கப்பட்ட மலைகள். டி. இளம் மடிப்பு மலைகள். சரியான பதில் டி. இளம் மடிப்பு மலைகள். சரியான விடை டி. சோகஸ்மேலி கண்டங்களின் மேற்கு பகுதியில் புவித்தட்டு நகர்வுகளால் உருவான ஆண்டீஸ் மற்றும் ராக்கி போன்ற இளம் மடிப்பு மலைகள் அமைந்துள்ளன. இவை மிக உயர்ந்த சிகரங்களையும் செங்குத்தான சரிவுகளையும் கொண்ட மலைத்தொடர்களாகும். பின்வருவனவற்றில் எது வேதியியல் சிதைவின் ஒரு செயல்முறையாகும்? ஏ. பனி ஆப்பு ஃப்ரோஸ்ட் வெஜிங். பி. உராய்வு அப்ரேஷன். சி. பாறை உடைதல் பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன். டி. கரைசல் சொல்யூஷன். சரியான பதில் டி. கரைசல் சொல்யூஷன். 4. பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து வெளியேறுவது கரைசல் எனப்படும் வேதியியல் சிதைவு முறையாகும். இது குறிப்பாக சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் உப்பு கனிமங்கள் உள்ள இடங்களில் அதிகம் நிகழ்கிறது. சுற்றுலா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஏ. லத்தீன் லாட்டீன். பி. பழைய ஆங்கிலம் ஓல்ட் இங்கிலீஷ். சி. கிரேக்கம் கிரீக். டி. பிரெஞ்சு பிரெஞ்சு. சரியான பதில் பி. பழைய ஆங்கிலம் ஓல்ட் இங்கிலீஷ். 1. சுற்றுலா டூரிஸ்ட் என்ற சொல் பழைய ஆங்கிலச் சொல்லான டூரியன் என்பதிலிருந்து உருவானது. இது ஒரு இடத்தைச் சுற்றி வருவதைக் குறிக்கும் சொல்லாகும். 2. ஏ. லத்தீன் மொழி பல ஆங்கிலச் சொற்களுக்கு அடிப்படையாக இருந்தாலும் இச்சொல் நேரடியாக அங்கிருந்து வரவில்லை. புவியோட்டின் தடிமன் எங்கு அதிகமாக உள்ளது?
ஏ கடல் தளத்திற்கு கீழே, பி கண்டங்களுக்கு கீழே, சி கடல் நடு முகடுகளுக்கு கீழே, டி எரிமலை தீவுகளுக்கு கீழே. சரியான பதில் பி கண்டங்களுக்கு கீழே. கண்டங்களுக்கு கீழே உள்ள புவியோடு சீல் சுமார் 30 முதல் 70 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக உள்ளது. இது கடல் தளத்தை விட அதிகமானது. மலைத்தொடர்கள் உள்ள பகுதிகளில் புவியோட்டின் தடிமன் மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்தியாவின் எந்த பகுதியில் முக்கியமாக அரை பாலைவன தாவரங்கள் உள்ளன? ஏ மத்திய இந்தியா, சென்ட்ரல் இந்தியா. பி வடமேற்கு இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா. சி வடகிழக்கு இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா. டி தென்னிந்தியா, சவுத் இந்தியா. சரியான பதில் பி வடமேற்கு இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா. 1. ராஜஸ்தான், குஜராத் மற்றும் பஞ்சாபின் சில பகுதிகளை உள்ளடக்கிய வடமேற்கு இந்தியாவில் அரை பாலைவன தாவரங்கள் காணப்படுகின்றன. இங்கு ஆண்டு மழை பொழிவு 50 செயுமேக்கும் குறைவாக இருப்பதால் முள் செடிகள் அதிகம் வளர்கின்றன. 2. தமிழ்நாட்டில் ஒற்றை மிகப்பெரிய துறை என விவரிக்கப்படுவது எது? ஏ கைத்தறி, ஹேண்ட்லூம். பி சிமெண்ட் உற்பத்தி, சிமெண்ட் புரொடக்ஷன். சி தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. டி வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். சரியான பதில் ஏ கைத்தறி, ஹேண்ட்லூம். 7. தமிழ்நாட்டின் கைத்தறித்துறை என்பது மாநிலத்தில் அதிக வேலைவாய்ப்பை வழங்கும் மிகப்பெரிய குடிசைத் தொழிலாகும். இது கிராமப்புற பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் கம்பளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? ஏ உத்தரப்பிரதேசம், உத்தர் பிரதேஷ். பி மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. சி கர்நாடகா, கர்நாடக். டி ராஜஸ்தான், ராஜஸ்தான். சரியான பதில் டி ராஜஸ்தான், ராஜஸ்தான். சரியான விடை டி சோகஸ்மெலி. ராஜஸ்தான் மாநிலம் இந்தியாவின் மொத்த கம்பளி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இங்குள்ள வறண்ட காலநிலை செம்மறி ஆடு வளர்ப்பிற்கு உகந்தது. இம்மாநிலம் உயர்தர கம்பளி நூல்களை உற்பத்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த வகையான செயல்பாடுகள் மூலப்பொருட்களை முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றுகின்றன? ஏ சுரங்கம். பி விவசாயம். சி தொழில்கள். டி சேவைகள். சரியான பதில் சி தொழில்கள். சரியான விடை சி சோகஸ்மெலி. தொழில்கள் அல்லது இரண்டாம் நிலை தொழில்கள் மூலப்பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுகின்றன. உதாரணமாக, கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பது ஒரு தொழில் சார்ந்த செயல்பாடாகும். இரும்பு மற்றும் எஃகு தொழிலுக்கு அருகில் எந்த நிலக்கரி வயல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ ஜாரியா, ஜரியா. பி சிங்கரேணி, சிங்கரேணி. சி கோலார், கோலார். டி நெய்வேலி, நெய்வேலி. சரியான பதில் ஏ ஜாரியா, ஜரியா. சரியான விடை ஏ சோகஸ்மெலி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாரியா நிலக்கரி வயல் இந்தியாவின் மிகப்பெரிய நிலக்கரி வயலாகும். இது இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கு தேவையான உயர்தர கோக்கிங் நிலக்கரியை வழங்குகிறது. ஒரு சுண்ணாம்பு பகுதியில் கார்போனேட் பாறைகளின் வேதியியல் மாற்றத்திற்கான புவியியல் சொல் என்ன? ஏ நீராற்பகுப்பு. பி சிராய்ப்பு. சி ஆக்சிஜனேற்றம். டி கார்பனேற்றம். சரியான பதில் டி கார்பனேற்றம். 6. மழைநீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு பாறைகளுடன் வினைபுரிந்து அவற்றை கரைப்பது கார்பனேற்றம் எனப்படும். இது நிலத்தடி குகைகள் மற்றும் சுண்ணாம்பு நிலப்பரப்புகளை உருவாக்குகிறது. புவியின் உட்பகுதியிலிருந்து அதன் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஏ அகச் செயல்பாடுகள், இன்டர்னல் ப்ரோசெசஸ். பி புறச் செயல்பாடுகள், எக்ஸாஜெனடிக் ப்ரோசெசஸ். சி மேற்பரப்பு விசைகள், சர்ஃபேஸ் ஃபோர்சஸ். டி வெளிச் செயல்பாடுகள், எக்ஸ்டர்னல் ப்ரோசெசஸ். சரியான பதில் ஏ அகச் செயல்பாடுகள், இன்டர்னல் ப்ரோசெசஸ். சரியான விடை அகச் செயல்பாடுகள், இன்டர்னல் ப்ரோசெசஸ். புவியின் உட்பகுதியிலிருந்து உருவாகும் வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக ஏற்படும் விசைகள் அகச் செயல்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் 500,000க்கும் மேற்பட்ட இறப்புகள் ஏற்பட்டன? ஏ 1988 முதல் 2007 வரை. பி 1998 முதல் 2017 வரை. சி 2008 முதல் 2017 வரை.
டி 1990 முதல் 2010 வரை. சரியான பதில் பி 1998 முதல் 2017 வரை. சரியான விடை பி சோகஸ்மெலி 1998 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் காலநிலை தொடர்பான மற்றும் புவிசார் பேரழிவுகளால் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்ததாக ஐநா அறிக்கை கூறுகிறது. இதில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் உயிரிழந்தனர். பொழுதுபோக்கு சுற்றுலாவின் முக்கிய நோக்கத்தை விவரிக்க எந்த சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது? ஏ கலாச்சார பரிமாற்றம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச். பி கல்விப் பயணம் எஜுகேஷனல் ஜர்னி. சி வேடிக்கையான செயல்பாடு ஃபன் ஆக்டிவிட்டி. டி ஆன்மீக விழிப்பு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங். சரியான பதில் சி வேடிக்கையான செயல்பாடு ஃபன் ஆக்டிவிட்டி. சரியான விடை சி சோகஸ்மெலி. பொழுதுபோக்கு சுற்றுலா என்பது ஓய்வு நேரத்தில் மகிழ்ச்சி, வேடிக்கை மற்றும் மன அமைதியை பெறுவதை நோக்கமாகக் கொண்டது. கடற்கரைகள் மற்றும் தீம் பார்க்குகளுக்கு செல்வது இதன் கீழ் வரும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?